ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ரெண்டு பேரும் வந்து செம அட்டகாசம் பண்ணின்னு இருக்கிறாங்க. காலையில் மணி ஒரு 10 மணி ஆகிடக்கூடாது, ஏன்னா 10 மணி வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே நல்லா தூங்குவாங்க. ஸ்கூல்லாம் லீவ் விட்டுட்டாங்கல்ல, ஸோ இவங்களுடைய அட்ராசிட்டி தாங்கவே முடியல. பயங்கரமாக சேட்டைகள்லாம் பண்ணுறாங்க. இவங்க வந்து நல்லா எருமாடு மாரி இருக்குது. இவன் வந்து நல்லா என்ன சொல்கிறதுன்னா ஒரு தீனி மாடு மாதிரியே இருக்கிறான். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு குட்டி குழந்தைங்க நினப்பு. காலைல 10 மணியிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அரைச்சிக்கினே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னமோ பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து எப்படி தான் காசு கொடுக்குறாங்கன்னே தெரியல. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ வந்து மேங்கோ மாம்பழத்தை அரிஞ்சு வச்சுக்கினாங்க. இது என்ன இது தட்டு வரிசை சீர் வரிசை எடுத்துகிட்டு போக மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க இவங்க. இதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? ஜூஸ் போட போகிறோம். ஜூஸ் போட்டு குடிச்சு மூஞ்சில ஊத்த போறோம். vlog பாருங்க, இந்த மாதிரி பண்ணாதான் இருக்கும் vlog. போட்டாச்சு. ஆலையில இருந்து சர்க்கரையா? எந்த வீட்டு ஆலையில இருந்து? மாம்பழ ஜூஸ் சர்க்கரை கம்மியாக தான் போடணும். போதும் போதும். ஸ்டைல பாடுறப்ப இருக்கு. அப்படி இப்படி திருப்பி போட்டு அழுத்துறோம், மூடிட்டு சும்மா இப்படி போட்டு மேங்கோ ஜூஸ். வரலையா? 8க்குலாம் மட்டும் லீவ் விட்டாங்க போல. நெய்ய மாதிரி இது கை வைக்கிறதுக்கு. இந்த மேங்கோ ஜூஸ்லாம் அப்படி இருக்கும். ஜெல்லி மாதிரி இல்ல, சூப்பரா இருக்குது. இதுல ஜெலட்டின் இல்லனா அகர் அகர் போட்டா ஜெல்லியா மாறிடும். அகர் அகரா? கடல் பாசி. டேத்து வாயில போட்ட ஒழிக்கின் போற மாதிரி இருக்கு. அதியா போடா. சக்கரை போடு. யூரே வெங்காயத்து பழத்தாலே. கிர்மி பழம் ஜூஸ், அதெல்லாம் ஜூஸ். ஃப்ரெஷ்ஷான கிர்மி பழமா? வெள்ளரி பழம். வெள்ளரி பழம். ஃப்ரெஷ்ஷான கிர்மி பழமா? மாம்பழம். அப்போ போடுமா தண்ணி. அம்மா மேங்கோக்கு தண்ணி ஊத்தணும்னா? மேரி இது ஐஸ் வாட்டர் மிக்சிங். உனக்கு வேணும் தானே? 3 ஜூஸ்னு சொன்னோம், ஆனா எங்களால இப்போ போட முடியல. 2 ஜூஸ் தான் போட முடியுது. போதும், நான் அதுல ஊத்துறா. இந்த வருங்க. ஆனா நான் நக்கலாம் இல்ல, ஏன்னா உங்களுக்கும் ஜூஸ் செம்மையா இருக்குது. கிராமத்து சமையல். ஆனா இன்னும் ஒண்ணு அடுத்த வாட்டியில போறதுண்டா வயல்ல போய் தான் உட்காந்து போடுவோம். சக்கரை தான் செம்மையா இருக்குது. சக்கரை கரெக்டா இருக்கு, நல்லாதான் இருக்குது. லைட்டா புளி. அப்ப ஃப்ரிட்ஜ்ல வை எடுத்து ஐஸ் கட்டி ஐஸ். சீதா பழம் சொல்ல முடியாது, ஒருத்தர் வந்து ராமர் பழம்னு சொன்னாங்க. இது வந்து நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக பழுத்துருச்சு. அப்படியே தொட்டு பார்த்தா அமுங்குது. வந்து ஓப்பன் பண்ணிடலாம். என்ன பழம்? கட் பண்ணுறாங்க. அதே போய் கட் பண்ணுறாங்க, கையால் தான் உடைப்பாங்க. கையால் தான் உடைப்பாங்க. இது சூப்பராக இருக்குது. அடியில் மட்டும் லைட்டாக கல்லு மாதிரி இருக்கு. அடியும் பழுக்கிற வெளியும் விடணும். இல்லை இல்லை, இது மேலே பழுத்துனா நல்லா நல்லா இருக்காது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெயில்ல வந்து இது மாதிரி ஐட்டம்ல கேக்குது. அந்த ரசனா, கப் ஐஸ், பால் ஐஸ், மேங்கோ ஐஸ், ஃபுல்லா ஐஸ்கிரீம் கடையே எங்க ஃபேமிலியில தான் வாங்கி ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த டேஸ்டா 5 ரூபாய் இது எங்க ஊர்ல இந்த ரஸ்னா பாக்கெட். இந்தா இந்த வெயில் சீசனுக்கு நாம கூட இது மாதிரி ரஸ்னாலாம் பாக்கெட் பண்ணி வாசல்ல வச்சு ஓடிட்டோம்னு நினைக்கிறேன். இந்தா அறி வச்சுட. ரொம்ப நேரமா சாப்பிட்டு ஜூஸ் குடிக்கிறீங்களா? இந்தா இந்த ஜூஸ் இந்தா இந்தா ஐஸ்கிரீமா? இந்தா நாங்க அப்படி சொல்லி கொடுத்தப்பா அதை சாப்பிடக்கூடாது, அதனால சொல்றேன். இந்தா இந்தா என்னென்ன சொல்லுது வரேன். இதுல சூப்பர். என்னது இது வச்சுங்க? என்னது இது? ஜூஸ் கட்டியா? ஜூஸ் தட்டியே கட்டியா இருக்குன்னு சொன்னால ரசனா சொல்ல. ரசனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 குட்டீஸும் வந்து என்னென்னலாம் அட்டகாசம் பண்ணாங்கன்ட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பேங்க. யார் யார் வீட்டுக்கெலாம் அக்கா பையன், தங்கச்சி பையன், அக்கா பொண்ணு, தங்கச்சி பொண்ணு இந்தமாரிலாம் வீட்டுக்கு சம்மர் லீவுக்கு வந்து அட்டகாசம்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இந்த அவினாஷ் பையன் அடங்கவே மாட்டுறான். எதையாவது எடுத்து எதையாவது கலக்கிறான். அதே தான் வேலை இவங்களுக்கு. ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் அவினாஷ் வந்தால் எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். ஒரு நேரம் வந்து கிறுக்கு மாதிரி பண்ணுவான். வீட்டிலே இருக்க மாட்டான், அங்கே போயிட்டு விளையாடி கிடப்பான். நாங்கள் இங்கே ஆசையாக கூப்பிட்டு வந்தோம் வீட்டுக்கு வந்து ஜாலியாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் எங்கெல்லாம் விட்டுட்டு அங்கே போய்டு பெருமாள் கோயிலாண்ட. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். குட்டீஸ் பண்ணுற அட்ராசிட்டிஸ்லாம். பாய். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வெள்ளரிப்பழ ஜூஸு, தர்பூசணி ஜூஸ்லாம் போட்டு உடம்பை கூல் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம மாமா பட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நாளைக்கு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.